வேலை சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா 6ன்றது வேலை இல்லை. நமக்கு வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், ஒரு இடர்பாடு இருக்கும், ஒரு சுமூகமான சூழல் இருக்காது, குழந்தைங்க கிட்ட ஒரு சுமூகமான சூழல் இருக்காது. வீட்டில் இருந்து நம்ம வெளியில் யார்கிட்டயே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். கடந்த ஒரு 10 வருடமாக மகர ராசி சரியான அடி வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. எதுவுமே வெளியில் போக முடியல, பண்ண முடியல. நீங்கள் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமாக இருக்க பயன்படுத்தும். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளோ நாள் டைவர்ஸ் கேஸ் 3 வருஷம் 4 வருஷம் போட்டு ரன்னிங்கில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ்றேன், நான் டைவர்ஸ் கேஸே வாபஸ் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக என்ன வியாதினே கண்டுபிடிக்காம நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க ரொம்ப இழுபறி, இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்றாங்க, கடைசியில் என்ன நோயின்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அது இப்போ முதல்ல கிளியர் ஆகும். அவங்களுடைய பூர்வீகத்தில் நீண்ட நாட்களாக சொத்து கொடுக்காம ஏதாவது இழுபறியில் இருந்திருப்பாங்க. இப்போ வாப்பா நாங்கள் சேல் பண்ண போகிறோம், நீ வந்து சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மூலிமா இவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணு வந்து மகளாக இருந்திருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது முதல்ல கிளியரான ஒரு பாதை கிடைக்கும். இந்த வழியில் நம்ம போனோம்னா நம்மளுடைய கோலை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாதை கரெக்டாக தெரியும். மீனராசி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இருக்கு. பட் ஜஸ்ட் இஸ் அ டெம்பரரி, ரொம்ப நாளைக்கு கிடையாது. இவ்வளோ நாள் தூங்காமல் இருந்தாங்க மீன ராசிக்காரங்க. இந்த 7 சனியில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த ஜூன் 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு முதல் விஷயம் என்ன நடக்க போனால் நல்லா தூங்குவாங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார். வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்கு தரப்போகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு குரு பகவான் அவருடைய சொந்த ராசியான தனுசு ராசி தான். பட் ஆனால் பெருசாக பலன் கொடுப்பாரானா கிடையாது. கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா நமக்கு சனி பயிற்சியும் நமக்கு பெருசாக தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா இல்லை. குரு பயிற்சியும் வந்து பெருசாக நல்லா இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பார்வையாக குரு பகவான் தனுசை பார்க்க போகிறார். அப்போ என்னெல்லாம் நமக்கு கிளியர் ஆகும், என்னெல்லாம் கிளியர் ஆகாது அப்படின்னா வேலை சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா 6ன்றது வேலை. ஸோ வேலையில் ஏதாவது இடர்பாடு இருக்குது, வேலையில் மேனேஜ்மெண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை நம்மளோட மேனேஜர் தொல்லை பண்ணுறாரு, இல்லை வேலையில் கிடைக்காம இருக்கு, இல்லை நம்ம எதிர்பார்த்த சேலரி வரல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். பட் ஆனால் 6ன்றது என்னன்னா மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல, நமக்கு வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், ஒரு இடர்பாடு இருக்கும், ஒரு சுமூகமான சூழல் இருக்காது, குழந்தைங்க கிட்ட ஒரு சுமூகமான சூழல் இருக்காது. வீட்டில் இருந்து நம்ம வெளியில் யார்கிட்டயே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதுமாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே ரொம்ப கவனம் வேணும். இந்த விஷயத்துலலாம் கவனம் வேணுமே தவிர, ஆனால் உங்களுக்கு அது வேலையில் இருந்த இடர்பாடுகளை கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் வேலையில் இருக்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிளியர் பண்ணி கொடுத்துருவார். சம்பளம் பிரச்சனை இதெல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவார். பட் ஆனால் மன ரீதியான பிரச்சனையோ அடிக்கடிக்கு சின்ன சின்ன இடர்பாடு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன இஷ்யூஸ், திடீர்னு ஜுரம் வருது, கோல்டு பிடிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஹெல்த் இஷ்யூஸையும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ப்ளஸ் ஃபேமிலிலையும் ஒரு ஹாப்பினஸ்ன்றது இருக்காது. ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு சண்டை வரும், மத்தியானம் ஒரு சண்டை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்பா அம்மா கிட்டேயும் இருக்கும், ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயும் இருக்கும், நண்பர்கள்கிட்டையும் இருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கவனம் வேணும். அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்குங்க. ஆனால் கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும், கொடுத்துருவார். 6ல் கண்டிப்பாக கொடுத்துருவார். கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் தனுசுன்னு மட்டும் இல்லை, இந்த குரு பகவான் கடகத்துக்கு உச்ச வீட்டுக்கான வர்றதுனால 12 ராசிக்குமே ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு அமையும். லேண்டே இல்லைன்றவங்களுக்கு லேண்ட் அமையும். திருமணம் நீண்ட நாட்களாக பிரச்சனை இருக்கிறவங்களும் அமையும். ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு 20% மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுப்பார். கடன் வாங்கியாவது அமைச்சுக்கு கொள்றதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் 12 ராசிக்குமே கொடுப்பார். ஒரு இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தனுசுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி லேண்ட் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வீடு மாற்றம் வர்றதோ, இல்லை இங்கேருந்து டிரான்ஸ்ஃபரில் எங்கேயோ போகிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். தனுசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோட குடும்பத்தில் இருக்கணும், வேலையில் நிம்மதியாக இருக்கலாம். தனுசு ராசிக்கு வந்து என்ன மாதிரியான குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு ஜீவசமாதி, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு நீங்கள் போய் வழிபாடு எடுத்துட்டு ஏதாவது ஒரு உணவை தானம் கொடுங்க. முடிஞ்சால் எந்த உணவு வேணாலும் தானம் கொடுக்கலாம். எதுவுமே முடியல, ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தடுமாற்றான ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சூழல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தனுசுக்கு. மகர ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது?
ரொம்ப நல்லா இருக்கும். குருவோட நேரடி பார்வை 7ஆம் பார்வை பதியுது. 5, 9 விட 7ஆம் பார்வை டைரக்ட் பார்வை. ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் வந்து 7ஆம் பார்வை தான் இருக்கு. ஆனா குரு பகவானுக்கு மட்டும்னா 5, 7, 9ஆம் பார்வை இருக்கு. சனிக்கும் செவ்வாவுக்கும் 3, 4, 7 பார்வை இருக்கு. அந்த மாதிரி. அப்போ 7ஆம் பார்வைன்றது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பார்வையாகவும் சொல்லப்படுது. நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணக்கூடிய பார்வையா இருக்கு. 7ன்றது என்ன? கணவன் மனைவி பிரச்சனையே சால்வ் ஆகும். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளோ நாள் டைவர்ஸ் கேஸ் 3 வருஷம் 4 வருஷம் போட்டு ரன்னிங்கில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் எங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்கிறேன், இல்லை நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ்கிறேன், நாங்கள் டைவர்ஸ் கேஸே வாபஸ் வாங்கிக்கிறோம், விட்ரால் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 10 வருஷம் கேஸ் நடந்துட்டு இருக்கு, கேஸ்க்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குன்றாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போது சட்டுன்னு முடிஞ்சு 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீண்ட நாட்களாக மகர ராசி கல்யாணமே ஆகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சிடும். யாரோ ஒருத்தவங்க திடீர்னு ஒரு ஜாதகம் கொடுத்து கடகடக்கான கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஸ் மூலிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழில் முக்கியமாக இங்கே அதுதான் பார்க்கணும். என்னென்னா தொழிலில் நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி இருக்க மாட்டீங்க. காரணம் மகர ராசி ஏற்கனவே பல ஆண்டுகளாக நிறைய கஷ்டப்பட்டு நிறைய அடி வாங்கி தலையை தூக்க முடியாமல் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. அப்போது ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணுவார், நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், நீ உன்னுடைய ஒர்க்கு மட்டும் போடுங்க, நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வேலையும் இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம்க்கும் வரும். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அனைத்துமே நடக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, காதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே. மகர ராசியில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வண்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்றவே மாட்டாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி பாருங்கள், உடனே வந்து பழைய வண்டியை ஓரம் கட்டி வச்சுட்டு புது வண்டியை வாங்குவாங்க, இல்லை கார் வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மகர ராசிக்கு பொற்காலம், இந்த பொற்காலத்தை பயன்படுத்திக்கங்க. கடந்த ஒரு 10 வருடமாக மகர ராசி சரியான அடி வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. எதுவுமே வெளியில் போக முடியல, பண்ண முடியல. நீங்கள் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமாக இருக்க பயன்படுத்திக்கணும். மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா, மகர ராசிக்கும் விருச்சிகம் மாதிரி தான். எந்த பரிகாரமும் நீங்கள் பண்ணவே வேண்டாம். குரு பாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க போகிறா, நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ ஆனாலுமே நமக்கு ஒரு இது வேணும்ல, சப்போர்ட்டு கேட்போம்ல. அப்போது நின்ற கோல பெருமாளை வியாழக்கிழமை தோறும் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு குபேரத்திற்கான ஒரு பண வரவுன்ற மாதிரி வரும். வரக்கூடிய பணம் உங்களுக்கு நிலைத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நின்ற கோல பெருமாளை வியாழக்கிழமை தோறும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கும்பராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு வந்து குரு பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ நமக்கு ஏற்கனவே சனி பயிற்சி வந்து பாத சனியில் கும்பராசி இருக்குது. ஸோ இந்த குரு பகவானும் 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது என்னென்னா, முதல் விஷயம் கிளியர் ஆகும். என்ன விஷயம் கிளியர் ஆகணும், அவங்களோட உடல் ஆரோக்கியம் கிளியர் ஆகிடும். உடல் ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக என்ன வியாதினே கண்டுபிடிக்காம நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இழுபறி, இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்றாங்க, கடைசியில் என்ன நோயினே சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அது இப்போ முதல்ல கிளியர் ஆகும். அதேமாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இவங்க அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது சுத்தல் விட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருந்திருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். இப்போ குரு பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கணும். இந்த 8 ரீதியான விஷயம் நிறைய நடக்கும். அதே மாதிரி கும்பராசிக்கு திடீர் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம்ன்றது நடக்கும். என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, திடீர்னு இவங்க ஏதோ ஊரில் லாட்ரி வாங்கியிருக்கலாம், திடீர்னு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது விழும் வாய்ப்பு இருக்குது. 2வது அவங்களுடைய பூர்வீகத்தில் நீண்ட நாட்களாக சொத்து கொடுக்காம ஏதோ இழுபறியில் இருந்திருப்பாங்க. இப்போ வாப்பா நாங்கள் சேல் பண்ண போகிறோம், நீ வந்து சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மூலிமா இவங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இவங்க பல வருடத்துக்கு முன்னாடி யாருக்கா ஏதாவது பணம் கொடுத்துருப்பாங்க, அது வராதுன்னு நினச்சி விட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க, நான் ப்ராப்பர்ட்டி விற்றேன், என்கிட்ட காசு இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள் கொடுத்தீங்கல்ல, நாங்கள் வட்டி போட்டு கொடுக்குறோம், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஆனால் 8 ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து சில கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு போவீங்க, கரெக்டாக அந்த ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணலன்னா பெனால்ட்டி கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருதுன்னு வச்சிங்கன்னா, அது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணி பதில் கொடுக்குறதுனா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழலாக போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம், லீகலான விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது தேவையில்லாத விலையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழலை மற்றபடி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்த விஷயம்லாம் கிளியர் ஆகிடும். புது பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. கும்பராசிக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுங்க. ஒரு சிமெண்ட்டோ கல்லோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரில் சின்ன கோயிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும் கும்பாபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்கும், நடக்காமலாம் இருக்காது. தேடி பிடிங்க, தேடி பிடிச்சி அந்த கோவிலுக்கு ஒரு செங்கல்லோ ஒரு செங்கல் கூட வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறத நின்று பார்த்துட்டு அங்கே தெளிக்கிற அந்த தண்ணி தெளிச்சிடுவாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றம்ன்றது கிடைக்கும். மீனராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்கள். மீனராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்க போறாரு உங்க வீட்டை. அது 9ஆம் பார்வையை மட்டும் சும்மா பார்க்கல, உங்கள் சொந்த வீடே குரு பகவானோட சொந்த வீடே மீன வீடு. அப்போது அந்த வீட்டையும் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது நிறைய விஷயத்த அள்ளி அள்ளி கொடுப்பாரு. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க ஃபஸ்ட்டு. 2வது 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனியோட தாக்கத்தால் நிறைய விஷயம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு இறுக்கத்துலேயும் ஒரு விரத்திலையுமே நிறைய விஷயம் ஹெல்த் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சொந்தக்காரங்க மூலியமாகவோ வேலை மூலியமாகவோ பணமோ பொருளாதாரமோ எதுவுமே ஒரு முடிவே எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தாங்க மீனராசிக்காரங்க. இப்போ குரு பகவான் ஜூன் 2க்கு அப்புறம் மீனத்தை பார்க்க 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரியும். கண்ணு வந்து மகளாக இருந்திருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது முதல்ல கிளியரான ஒரு பாதை கிடைக்கும். இந்த வழியில் நம்ம போனோம்னா நம்மளுடைய கோலை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாதை கரெக்டாக தெரியும். மீனராசி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இருக்குது. பட் ஜஸ்ட் இஸ் அ டெம்பரவரி, ரொம்ப நாளைக்கு கிடையாது. இது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா குரு பகவான் இந்த ஒரு வருடமும் கடகத்திலே இருக்க போகிறது கிடையாது. திரும்பவும் பின்னோக்கி மிதுனத்துக்கு போக போறாரு, அப்புறம் முன்னோக்கி சிம்மத்துக்கு வர போறாரு. இந்த ஒரு வருடத்திலேயே இந்த குரு பகவான் 3 ராசிக்கும் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இந்த 6-7 மாதம் நல்லா இருக்கும். அந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையும் இதை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் மீனராசிக்காரங்க. ஸோ மீனராசிக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். திருமணம் நடக்கும், முக்கியமாக அதுதான், திருமணம் நடக்கும். அப்புறம் வேலை கிடைக்கும். மீனராசியில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. 7.5 சனி நடந்துட்டு இருக்கல, வேலை கிடைக்காம இருக்காங்க. வேலை வந்து கிடைக்கும். பொருளாதாரம் ஒரு ஏற்றம் வரும். முதல்ல முக்கியமாக அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் தூங்காமல் இருந்தாங்க மீனராசிக்காரங்க. இந்த 7.5 சனியில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த ஜூன் 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு அப்புறம் முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல முதல் விஷயம் என்ன நடக்க போதுன்னா நல்லா தூங்குவாங்க. டீப் ஸ்லீப்பு, ரிலாக்ஸான ஒரு ஸ்லீப்புன்றது கண்டிப்பாக மீனராசிக்கு இருக்கும். அது வந்துடுச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம எதை யோசித்தாலும் தெளிவான முடிவு எடுக்க முடியும்ல. அது அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நடக்கும். ஸோ மீனராசிகள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு நல்ல தெளிவான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, பயன்படுத்திக்கிட்டோம். மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கான என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தால் செய்யப்பட்ட பாதம், அந்த பாதத்தை வாங்கிக்கோங்க. அந்த பாதத்தை அப்படின்னு கேஸ் என்னால் அந்த மரம் செய்யப்பட்ட பாதம் வாங்க முடியலன்னா ஒரு பாக்கு மட்ட பிளேட்டில் அரிசி மாவால் பாதத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மகா பெரிவாவோ இல்லைன்னா ராகவேந்திரா இல்லை சாய்பாபா இல்லை சித்தர்கள், உங்களுக்கு யாரை பிடிக்குமோ இல்லை உங்கள் குலதெய்வமோ யாரை பிடிக்குமோ அவங்களோட பாதமாக அதை நினச்சி நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஒரு 2 வாரம் அதை எடுக்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க வாழ்நாள் முழுவதுமே செய்யலாம். இது செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும்.